أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய இறுதி இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், மனைவிமார்கள், அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை இறுதி நாள் வரைக்கும் அதன் தூய வடிவில் பின்பற்றி வாழக்கூடிய அத்துணை நல்லடியார்களின் மீதும், குறிப்பாக இந்த இறை இல்லத்தில் லுஹருடைய தொழுகைக்கு பிறகு சன்மார்க்க ஞானத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு ஒன்று குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் வற்றாத பேரருளும் பெரும் கருணையும் பாவ மன்னிப்பும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்து எனது வகுப்பை தொடங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமதானுடைய மாதத்தை சிறப்புப்படுத்தி இருப்பதனுடைய பின்னணியில் எது இருக்கிறது என்றால், இந்த மாதம் ஏன் சிறப்புறுகிறது, இந்த மாதத்திலே நாம் ஏன் நோன்பு நோக்கிறோம் என்று சொன்னால், இந்த மாதத்தில்தான் மனிதர்களினுடைய நேர்வழிகாட்டியான, மனிதர்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய உலக பொதுமறையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு இறுதி வேதமாக அருளினான். இந்த மாதத்தை நாம் ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆனுடைய மாதம் என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு நம்முடைய சிறந்த முன்னோர்கள் இந்த மாதத்திலே குர்ஆனோடு மிக நெருங்கிய தொடர்பிலே இருந்தார்கள். குர்ஆனை அதிகமாக ஓதுவது, குர்ஆனை ஓதுவது என்று சொன்னால், இஸ்லாம் நம்ம எவ்வளவு நாள்ல ஒரு குர்ஆனை ஓதி முடிக்கலாம் என்பதற்கு ஒரு வரைவிலக்கணத்தை தந்திருக்கிறது. நபித்தோழர்கள் நிறைய ஓதுகிற நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனாருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்றாங்க, நீங்கள் 3 நாளைக்கு
ஒரு முறை குர்ஆனை ஹத்தம் அதை ஓதி முடியுங்கள், அதுவே போதுமானது. ஆனால் அந்த விதிகள் எல்லாம் ரமதானுக்கு பொருந்தாது. நிறைய ஓதுவாங்க நபி தோழர்கள். எந்த அளவிற்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இன்னும் நிறைய அறிஞர்கள் குறித்து வருகிறது, கான யஹ்திமுல் குர்ஆன ஃபி லைலத்தின், குர்ஆனை அவர்கள் ஒரு நாளிலே ஒரு குர்ஆனை ரமதானில் ஓதி முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப ஒருபுறம் நம்முடைய சிறந்த முன்னோர்கள் குர்ஆனை அதிகம் ஓதினார்கள். அதே போன்று இந்த ரமதானுடைய மாதத்திலே குர்ஆனை சிந்திப்பதும் நம் மீது கடமையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் மனித சமுதாயத்தை பார்த்து கேள்வி எழுப்புகிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, இவர்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா அல்லது இவர்களுடைய உள்ளத்திலே பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறதா? நம்முடைய உள்ளத்திலே எந்த பூட்டும் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூட்டு போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறான். அப்ப அந்த பூட்டை திறக்கிற சாவி எது? குர்ஆனை சிந்திப்பது, குர்ஆனை நாம் விளங்குவது, குர்ஆனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது. குர்ஆனை சாதாரணமாக ஓதினால் நமக்கு மகத்தான நன்மை இருக்கிறது, எல்லாம் தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு குர்ஆனை ஓதுகிற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு எழுத்துக்கு அல்லாஹ் 1 to 10 நன்மைகளை தருகிறான். அப்ப 10 நன்மை நமக்கு என்ன இருக்கிறது? குர்ஆனை ஓதினால் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இன்னும் விளக்கமா சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? அலிஃப் லாம் மீம் நீங்க ஒரு அதுக்கு 10 நன்மை நினைச்சிடாதீங்க. என்ன எதுக்கு 10 நன்மை? அலிஃப்க்கு 10 நன்மை, லாம்க்கு 10 நன்மை, மீமுக்கு 10 நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள். அந்த குர்ஆனை ஓதினால் கிடைக்கிற நன்மை எப்படியோ அதை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பன்மடங்கு நன்மையை குர்ஆனை சிந்திப்பதற்கு கொடுக்கிறான். குர்ஆன் நெடிகளும் அல்லாஹ் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறான். குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா? இவர்கள் ஆய்வுக்கு எடுக்க மாட்டார்களா? இதை ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா? அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு குவிந்திருக்கிற பல ஆயிரக்கணக்கான தஃப்சீர் நூல்கள். அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த குறுகிய நேரத்திலே இந்த இடத்திலே நாம் தொழுகையில் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு சூறாவாக இருக்கிற சூரத்துல் ஆதியாத் என்கிற சூறாவினுடைய ஒரு சுருக்கமான ஒரு விளக்க உரையை உங்களுக்கு வழங்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். சூரா அல் ஆதியாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவிலே ஒரு விலங்கின் மீது சத்தியமிட்டு பேசுகிறான். அதுவும் ஒரு முறை அல்ல, 5 முறை அந்த விலங்கின் மீது சத்தியமிட்டு பேசுகிறான். அந்த விலங்கு எது என்று கேட்டால் அது போர்க்குதிரை. தன்னுடைய எஜமானனை தன் மீது அமர்த்தி கொண்டு எதிரிகளோடு சண்டையிட்டு எஜமானனை காப்பாற்றுகிற ஒரு போர் குதிரையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதன் மீது சத்தியமிட்டு சொல்லுகிறான். பொதுவாகவே இந்த குதிரை எப்படி ஒட்டகம் ஒரு அதிசய படைப்போ அதே போன்று குதிரையும் ஒரு அதிசய படைப்பு தான். குதிரை என்ன செய்யாது, நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம். இந்த ஆடு கீழே அமர்ந்து உறங்குவதை போல, ரொம்ப ரேரா குதிரையும் உறங்கும், அல்லது மாடு அப்படியே அமர்ந்து உறங்குவதை போல, நாய் அமர்ந்து உறங்குவதை போல, இன்னும் ஒட்டகம் கூட அமர்ந்துதான் உறங்கும். அது போன்று குதிரைக்கு கண்டிப்பாக அமர்ந்துதான் உறங்க வேண்டும் என்கிற தேவையே கிடையாது. ஜஸ்ட் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, ரொம்ப ரேரா குதிரையும் படுக்கும். ஆனால் குதிரை நின்று கொண்டு அப்படியே தூங்கிடும். அந்த காலை இப்படி வச்சு உடம்ப பூமியோடு பூமியாக அப்படி சாச்சு தூங்குற தேவை யாருக்கு கிடையாது, எந்த விலங்கு கிடையாது, குதிரை கிடையாது. நம்ம எல்லாம் என்னன்னு கேட்டா, ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா, ஒரு பஸ்ல டிராவல் பண்ணி வர்றோம் அல்லது கடுமையான வேலை செய்யறோம் அப்படின்னா, நம்ம இப்படி உட்கார்ந்துக்கிட்டே தூங்கினா கூட நமக்கு என்ன செய்யாது, அந்த ஒரு உடம்புக்கு அந்த ஒரு ராகத்து கிடைக்காது. அப்படி நல்ல போய் பெட்டில் உடம்ப சாச்சு அப்படி நல்லா இப்படி படுத்தா தான் என்ன இருக்கும், கொஞ்சம் படுத்து எந்திரிச்ச மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனா குதிரை அப்படியே நின்று கொண்டே தூங்கிவிடும். இப்ப நம்மளாம் என்ன செய்வோம், உட்கார்ந்து சாப்பிட்றதாக இருந்தால் அமர்ந்து கொண்டு சாப்பிடுவோம். பெரும்பாலான விலங்குகள் அப்படி நின்று நிதானமாக அப்படியே எடுத்து சாப்பிட்டு அதை அசை போட்டு கொண்டே இருக்கும். ஆனா குதிரையை பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே சாப்பிடும். எப்படி நீங்க குதிரை ஓடிக்கொண்டே இருக்கிற பொழுது அதுக்கு நீங்க ஒரு புல்லுக்கட்டையோ ஏதோ ஒன்றை கொடுத்தால் அது வாயில போட்டு அசை போட்டு கொண்டு ஓடிக்கொண்டே குதிரை சாப்பிடும்.
சுருக்கமாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குதிரையை பராமரிக்கிறது அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. அது சரிங்களா? இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல இந்த தகவலை இந்த நினைவுல வச்சுக்கோங்க. இதுக்கு பின்னாடி அப்படியே நான் அதனோட ஏன் இதை சொன்னேங்கிற தகவல் நான் பின்னாடி சொல்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குதிரைகளின் மீது சத்தியம் எடுக்கிறான், போர் குதிரைகளின் மீது. அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கும்? ஆரம்பிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஆதியாத்தி தபஹா. இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அல் ஆதியாத் ஜம்உ ஆதியா அல் ஜாரியா பிஸ்ருஆ. ஆதியாத் அப்படிங்கிறது என்னன்னா, அப்படி வேகமாக ஓடக்கூடிய குதிரை. அப்படி வேகமாக அந்த குதிரை ஓடுகிற போது வல் ஆதியாத்தி தபஹன். தபஹ் அப்படின்னு சொன்னா, அந்த குதிரை வேகமாக ஓடுகிற பொழுது, அது மூச்சு விடுகிற பொழுது ஒரு சத்தம் வரும் பாத்தீங்களா, அதுக்கு பேர் தான் தபஹன். என்ன அர்த்தம்டா, அப்படி மூச்சிறைக்க அந்த மாதிரி அந்த ஒரு சப்தம், அந்த சப்தமிட்டு ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. குதிரை அதுல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல அதாவது ஆண் குதிரையை பத்தி பேசல. ஒரு ஆதியாத், ஆதியத்து தான் அது. அந்த தாமர்பூத்தா வந்து உங்களுக்கு தெரியும் என்னது, அது ஒரு பெண்பாலினுடைய அடையாளம். அதுதான் ஆதியாத். போரிலே மூச்சிறைத்து அப்படியே மிக வேகமாக ஓடக்கூடிய பெண் குதிரையின் மீது சத்தியமாக. இரண்டாவது அல்லாஹ் அடுத்த சத்தியம் ஃபல்மூரியாத்தி கதஹா. அப்படி ஓடுகிற பொழுது, அது ரொம்ப வேகமாக தானே ஓடுது. அப்படி அது வேகமாக ஓடுகிற பொழுது அதனுடைய கால் குழம்புகள் பாறைகளின் மீதும் மண்ணுகளின் மீதும் சிறு சிறு கற்களின் மீதும் பட்டு அந்த வேகத்தில் அங்கிருந்து என்ன செய்யணும், ஒரு தீப்பொறி பறக்கும். அப்படி தீப்பொறி பறக்கடிக்க, அந்த பறக்கடிக்க செய்கிறது அல்லவா, அந்த குதிரைகளின் மீது சத்தியமாக. அல்லாஹ் அந்த ஒரே அந்த குதிரையை பத்தி தான் பேசிட்டு வரான். அதனுடைய பல நிலைகளை பற்றி பேசுகிறான். வல் ஆதியாத்தி தபஹா ஃபல்மூரியாத்தி கதஹா ஃபல்முகீராத்தி சுபஹா. பொதுவாகவே அதாவது அன்றைக்கு என்ன செய்வார்கள், உலகத்தினுடைய ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ரூல், அது ஒரு போர் விதி. நைட்டு போர் நடக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட என்ன செய்வாங்கண்டா, ஒரு ஊருக்கு போயிடுறாங்கண்டா, அந்த ஊரிலே போய் என்ன செய்வார்கள், ஊரினுடைய எல்லையிலே காத்திருப்பார்கள். அந்த ஊரை தாக்க போறாங்கண்டா அதிகாலை வரைக்கும் காத்திருப்பார்கள். அதிகாலையிலே அதான் சொல்லப்பட்டால் அந்த ஊரின் மீது போர் தொடுக்க மாட்டார்கள். அதான் சொல்லப்படவில்லை என்றால் அந்த ஊரின் மீது போர் தொடுப்பார்கள். செய்திகளை பார்க்கிறோம். அப்ப அன்னைக்கு இதெல்லாம் எழுதப்படலை. என்னன்னா, அந்த மக்கள் என்ன செய்வார்கள், அதிகாலையில போர் ஆரம்பிப்பாங்க, போர் நடந்து கொண்டே இருக்கும் மாலை வரைக்கும். நைட் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, ரெண்டு படையுமே ஆயுதங்களை கீழே வச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப போர் எப்ப நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாலையில தான் ஆரம்பிக்கும். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபல்முகீராத்தி சுப்ஹா. சுபஹ் நேரத்திலே எதிரிகளின் மீது ஆக்ரோஷமாக, அகார யுகீரு அப்படின்னு சொன்னா அப்படி தாக்குதல், அப்படி மூர்க்கமா தாக்குறது, அப்படி மூர்க்கமாக தாக்குகிற அந்த குதிரைகளின் மீது சத்தியமாக. ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ. அப்படி அந்த போர் நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே அப்படி புழுதிகளை அது பரப்பிவிடும். அந்த குதிரைகள் அப்படி அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி அப்படி இருக்கிற நேரத்தில் புழுதிகள் பறக்கும். அப்படி புழுதிகளை பறத்து விடுகிற அந்த குதிரைகளின் மீது சத்தியமாக. கடைசி அல்லாஹ் ஐந்தாவதாக சத்தியம் செய்கிறான், ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ. வஸத் அப்படின்னு சொன்னா அரபிக்ல வந்து நடு, சென்டர் இருக்கு பாத்தீங்களா. நம்மள உம்மத்தம் வசத்தா, நடுநிலையான சமுதாயம் அப்படின்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல நம்மளை புகழ்ற. வசத்னா நடுவுல நிக்கிறது. இப்ப இந்த ஹால் இருக்குன்னா அதுக்கு நடுவுல. அப்ப எதிரிகள் அப்படி சண்டையிட்டு கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய எஜமானனை மேல உட்கார வச்சுக்கிட்டு அந்த குதிரை என்ன செய்கிறது, எதிரிகளுக்கு நடுவிலே போய் நின்று கொண்டு சண்டையிடுகிறது. அந்த குதிரைகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 5 முறை சத்தியமிட்டு பேசுகிறான். இப்ப அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியமிடுவதனுடைய நோக்கமே என்ன, அடுத்து மக்களினுடைய கவனத்தை ஈர்க்கிற, அதாவது நான் முக்கியமான செய்தியை சொல்ல போகிறேன் என்கிற ஒரு இன்டிமேஷனை அல்லாஹ் கொடுப்பதற்குத்தான் தன்னுடைய படைப்புகளின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகிறான். அப்போ ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, 5 முறைகள் ஒரு போர்க்குதிரை, அந்த போர்க்குதிரையினுடைய 5 நிலைகள், அதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சத்தியமிட்டு விட்டு சொல்லுகிறான் என்று சொன்னால், அடுத்து ஒரு முக்கியமான செய்தியை அல்லாஹ் இந்த மனித சமூகத்திற்கு சொல்ல விரும்புகிறான். பாருங்க, அந்த குதிரை
தன்னுடைய எஜமானன் அவன் கொஞ்சோன்னு புல்ல போட்டிருப்பான். நான் முன்னாடியே உங்களுக்கு நினைவுபடுத்தினேன், குதிரையை பராமரிக்கிறது ரொம்ப என்னது பெரிய செலவுகள் ஆகாதது. அது மலம் கிளிக்கும், அதை அள்ளி போடணும், அதெல்லாம் அடுத்து. ஆனா அந்த குதிரைக்கான செலவினங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு கொஞ்சோன்னு புல்ல போட்டா போதும், கொஞ்சோன்னு கொல்ல போட்டா போதும், கொஞ்சோன்னு தண்ணியை வச்சா போதும். அதை குடிச்சிட்டு தனக்கு உணவளித்த அந்த எஜமானனுக்கு விசுவாசமாக அந்த குதிரை நின்று கொண்டு எதிரிகளினுடைய போர்க்களத்திற்கு நடுவில் நின்று சண்டையிடுகிறது. எதிரி எடுத்த உடனே வீரனை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வாங்கன்னா, இந்த வீரன் அமர்ந்திருக்கிற குதிரையினுடைய காலை கட் பண்ணி விட்டுருவாங்க, குதிரையினுடைய காலை வெட்டி விடுவார்கள். குதிரை சரிந்து போர்க்களத்திலே இரத்த சகதியாக விழுந்து இறந்து கிடக்கும். எதற்காக? தனக்கு உணவளித்த எஜமானனுக்கு விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்விற்காக தன் உயிரை கொடுத்துச்சு குதிரை. அந்த குதிரை அல்லாஹ் போற்றுகிறான், அந்த குதிரை அல்லாஹ் பாராட்டுகிறான், அதன் மீது சத்தியம் செய்கிறான். சத்தியம் செய்துவிட்டு சொல்லுகிறான், இந்த குதிரையை பாரு எப்படி இருக்கிறது, தன்னுடைய எஜமானனுக்கு விசுவாசமாக, தன்னுடைய எஜமானனுக்கு லாயல்ட்டியாக. ஆனால் மனித சமூகமே, இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத். ஆனால் மனிதன், அல்லாஹ் இன்னல் இன்சான நிச்சயமாக மனிதன், சந்தேகத்திற்கே இடமில்லாமல் லி ரப்பிஹி தன்னுடைய ரப்பிற்கு லகனூத். இதுல இந்த இடத்துல ஒரு தாக்கீது, ஒரு உறுதிப்பாடு வருகிறது, அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லலனா, இன்னல் இன்சான லகனூத்னு சொல்லல, மனிதனே நன்றி கெட்டவன் சொல்லல. என்ன சொல்றான்? இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத். தன்னுடைய ரப்பிட்ட தான் மனிதன் எப்படி இருப்பான்? நன்றி கெட்டவனா இருப்பான். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கடா, மற்றவர்களிடத்துல நம்ம எப்படி இருப்போம்னா, கொஞ்சமாச்சு நன்றியோட நடக்க ட்ரை பண்ணுவோம், நிறைய முயற்சி பண்ணுவோம். ஒரு ஆள்கிட்ட பெரிய உதவி வாங்கிட்டோம், ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ தேவை, மனைவியையோ பிள்ளையோ தாயையோ யாரையோ ஒரு ஆள் அட்மிட் பண்ணிட்டோம், காசே இல்லை. ஒரு ஆள் வந்து என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டக்குன்னு இந்தாங்க ஒரு என்ன 50,000 ரூபாய் கட்டணுமா, கட்டினாதான் வேலை நடக்குமா, டக்குன்னு 50,000 ரூபாய் கொடுத்துறாருன்னு சொன்னா அப்படியே பூரிச்சு போயிடுவோம். அந்த நேரத்தில் அவர் கொடுத்த உதவி செய்தவருக்காக ஜஸாக்குமுல்லாஹ் கைர், ஜஸாக்குமுல்லாஹ் கைர். அடுத்தவரை எப்போ பார்த்தாலும் அவரை பத்தி 10 இடத்துல 50 இடத்துல எங்க அம்மா உயிரை காப்பாத்தினது இவருடைய பணத்தால தான் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படியே அவரை உதவி வாங்கிட்டு அடுத்த நாள் அவர் நமக்கு முன்னாடி வந்தார் அப்படின்னு சொன்னா, அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டோம், அலட்சியப்படுத்த மாட்டோம். அவரை குறைஞ்சபட்சம் பாய் வாங்க, மஷா அல்லாஹ் வாங்க, டீ சாப்பிடலாமா, வாங்களே உட்காருங்களேன், அப்படியே இப்படி என்ன ஏதாச்சும் ரொம்ப ட்ரை பண்ணுவோம் நம்ம, ரைட்? அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க மனிதர்களிடத்துல எல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க, நன்றி கெட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள், ரப்பிடத்தில் தான் இருப்பீர்கள். ஐயாமுல் ஜாஹிலியா மக்கள், ஏன்னா இந்த உணர்வை இஸ்லாம் நமக்கு கொடுக்கல. அதாவது என்னது, மனிதர்களுக்கு ஒரு ஆள்கிட்ட உதவி வாங்கினா அவர்களுக்கு வந்து நம்ம நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும். பிறகு இஸ்லாம் இந்த குணத்தை வலுப்படுத்துகிறது. ஆனால் இயல்பிலேயே மனித இடத்துல என்ன குணம் இருந்துச்சு, ஒரு ஆள்கிட்ட ஹெல்ப் வாங்கினா அந்த ஹெல்ப்புக்கு நம்ம நல்ல முறையில நடந்து கொள்ள வேண்டும். சஹீஹுல் புகாரியிலே வருகிற ஒரு செய்தி பாருங்க, ஐயாமுல் ஜாஹிலியாவிலேயே இந்த பண்பு இருக்கிறது என்பதற்காக இதை சொல்லுகிறேன். நமக்கெல்லாம் தெரியும் ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கை. ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையின் பொழுது என்ன நினைக்கிறார்கள் குறைஷிகள், அல்லாஹுடைய தூதரும் சஹாபாக்களும் உம்ராக்கு வரல, போருக்கு தான் வந்திருக்காங்க. சோ உங்களை நீங்க என்ன செய்யுங்க, தயவு செஞ்சு போர் செய்யாதீங்க, மதீனாக்கு திரும்பி போயிருங்க என்பதை பேசுவதற்காக, சமாதானம் பேசுவதற்கு குறைஷிகள் ஆட்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அப்படி ஆட்களை அனுப்பி கொண்டே இருக்கிற நேரத்திலே ஒருவர் வருகிறார், உர்வத் இப்னு மஸ்ஊத் ஸகஃபி. அவர் வர்றாரு ரசூலாட்ட, ரசூலாக்கு ரொம்ப பக்கத்துல வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் பேசுகிறார், முஹம்மதே, நீங்க என்றைக்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, நீங்க இப்ப மக்காவுக்கு நீங்க அவர் போர் செய்ய வந்திருக்கோங்கிற எண்ணத்துல பேசுகிறார். நீங்க மக்காவுக்கு இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க மக்காவிலே அரபுகளோடு போரிட்டு நீங்கள் அழித்து விட்டால், இதுவரைக்கும் எந்த ஒரு அரபியும் இன்னொரு அரபியை போர் செஞ்சு அழிச்சதே கிடையாது, அப்படின்னா நீங்க எங்களை அழிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. ரொம்ப ஒரு நெகட்டிவ் தாட்ல பேசுறாரு. தனக்கு எதிராக, குறைஷிகளுக்கு நீங்க வர்றது எதிராக நடந்துவிடும் அப்படின்னு பேசுறாரு. இரண்டாவது அச்சுறுத்துற அமைப்புல பேசுறாரு. என்ன சொல்றாரு, ரசூலா இங்க இருக்கிறாங்க, சஹாபாக்கள் பின்னாடி இருக்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், முஹம்மதே, உங்களோட கை ஓங்கிருச்சுண்டா உங்களுக்கு அவப்பெயர் வந்து விடும். என்னது, ஒரு அரபிய இன்னொரு அரபு சமூகத்தை அழித்து விட்டார் என்கிற அவப்பெயர் வந்துவிடும்.
மாறாக உங்களுடைய கை ஓங்குவதற்கு பதிலாக எங்களுடைய கை ஓங்கிவிட்டால், நீங்க எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டா, உருவத் இப்னு மசூத் ஸகஃபி சொல்லுகிறார், அரா உஜூஹன், உங்களுக்கு பின்னால் நான் சில முகங்களை பார்க்கிறேன், அவர்கள் எல்லாம் பிரச்சனைன்னு வந்துட்டா உங்களை விட்டுட்டு அவங்க ஓடிடுவாங்க அப்படின்னு யார் சொல்றா? உருவத் இப்னு மசூத் ஸகஃபி சொல்லுகிறார். அப்ப அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல, பின்னாடி அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு குஃபார்களில் ஒருவராக அவர் இருக்கிறார். அப்படி சொன்ன உடனே சஹாபாக்களின் புறத்திலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு அசிங்கமான வார்த்தை, ஒரு தமிழிலே மொழிபெயர்க்க முடியாத ஒரு பயங்கரமான சொல் ஒன்று சஹாபாக்களின் புறத்திலிருந்து பறந்து வருகிறது. உம்சுஸ் பத்ரல் லாத் அப்படிங்கிற ஒரு கெட்ட வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்ட உடனே இவருக்கு என்ன முடியலன்னு தாங்க முடியல. யார் என்னை பார்த்து இப்படி பேசியது? இந்த பேச்சை பேசுறது யார்? சஹாபாக்களின் புறத்திலிருந்து பதில் வருகிறது, அபூபக்கர் இப்னு அபி குஹாஃபா. இந்த வார்த்தையை பேசியவர் அபூபக்கர். பொதுவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி பேசக்கூடியவர்கள் அல்ல. ஆனா அவங்க சொன்ன வார்த்தை, ஒரு ரசூலாவை நாங்க விட்டுட்டு போயிருவோமா? விட்டு போவதாக இருந்தால் நபித்தோழர்கள் குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்றைக்கே விட்டுட்டு போயிருப்பாங்க. எப்பயோ எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நபிகளாரோடு உறுதியாக இருந்த எங்களை பார்த்தா, கரணம் தப்பினால் மரணம் என்கிற ஹிஜ்ரத்துடைய பயணம், பத்ருடைய போற பார்த்தாச்சு, உஹது போற பார்த்தாச்சு, எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோம், நாங்கள் நபிகளாரை விட்டுட்டு போயிருவோமான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வார்த்தையை அவரு அபூபக்கர் அனு பேசுறாங்க. பேசிய உடனே இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், உருவத் இப்னு மசூத் ஸகஃபி அவர் அப்ப முஸ்லிம் கிடையாது, ஜாஹிலியா கொள்கையில இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த பேச்சை பேசுறது அபூபக்கரா? அமா வல்லாஹி அமா வல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் யாருடைய கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவனின் மீது சத்தியமாக, லௌலா யதுன் கானத் லக இந்தி லம் அஜ்ஸி பிஹா ல அஜப்துக. அபூபக்கரே, நீங்கள் எனக்கு ஒரு உதவி ஒன்றை நீங்கள் எனக்கு செய்திருந்தீர்கள் முன்னால, அந்த உதவிக்கு நான் உங்களுக்கு பதிலுக்கு எதுவுமே செய்யல. ஒருவேளை நீங்கள் எனக்கு உதவி செய்யாமல் இருந்திருந்தால், அல்லது நீங்கள் செய்த உதவிக்கு நான் கைமாறு செய்திருந்தால், ல அஜப்துக்க, நீங்க பேசின பேச்சுக்கு கண்டிப்பா நான் பதில் பேச்சு பேசியிருப்பேன். ஆனால் நீங்கள் செய்த அந்த உதவியை நினைத்து பார்த்து நான் இப்போ அமைதியாக இருந்து கொள்கிறேன் என்று அந்த செஞ்ச உதவியை அதற்காக நன்றி உணர்வோடு யார் நடந்து கொள்கிறார்? உருவத் இப்னு மசூத் ஸகஃபி நடந்து கொள்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. பின்னால அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப என்னடா, நம்ம எல்லாருமே பொதுவாக சக மனிதர்களிடத்திலே நன்றியோடு நடக்கணும்னு நினைச்சு பார்ப்போம். ஆனால் நமக்கு இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வந்து சேர்த்து, அதாவது இன்னைக்கு நம்ம எல்லாருமே அன்பார்ந்த சகோதரர்களே ஜப்பார்களாக இருக்கிறோம். என்னால முடியாது, என்ன நான் யார் தெரியுமா, அப்படி இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்ல. நம்மளுடைய பாஸ்ட் என்ன தெரியுமா சகோதரர்களே? நம்மளுடைய பாஸ்ட் அல்லாஹ் நம்ம எப்படி இந்த உலகத்துக்கு கொண்டு வர்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உட்கார்ந்து இருக்க நம்ம எல்லாருமே ஒரு ஆணினுடைய அந்த உயிரணு இருக்குல்ல, அதுல அந்த புள்ளில இருந்தா நம்ம வளர்றோம். அதனுடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் நீங்க சில ரொம்ப ஷார்ப்பான நுண்ணோக்கிகளை வச்சுதான் பார்க்க முடியும். அதனுடைய அளவு சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றாங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு பேனாவை எடுங்க, அந்த பேனாவை எடுத்து ஒரு டாட் வைங்க, ஒரு புள்ளி ஒண்ணு வைங்க ஒரு பேப்பர்ல, ஒயிட் பேப்பர்ல. அந்த புள்ளியை ஸ்பிளிட் இன்டு 1200, அதனை நீங்கள் அந்த புள்ளியை 1200 நீங்கள் பிரியுங்கள். புள்ளியே சின்னதா தான் இருக்கும். அந்த புள்ளியை நீங்க 1200 பிரிச்சா அந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, அதுதான் நம்ம. அங்கிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே நம்மளை அந்த ஜேர்னியை நீங்க படிச்சு பார்த்தா அப்படியே மெய்சிலிர்த்து போயிடுவீங்க. அந்த கருவறையில ஒரு பிள்ளை எப்படி வளருகிறது, அப்படியே கண்களில் கண்ணீர் வந்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியே சேஃபாக பாதுகாப்பாக உடம்புக்குள்ள ஒரு ஏதாவது ஒண்ணு போதுங்க, ஏதோ ஒண்ணு உடம்புக்குள்ள போயிருச்சு, ஒரு சின்ன ஒரு தூசி போயிருச்சு. தூசி போன உடனே நம்ம ஹச்சுன்னு ஒரு தும்பு ஒண்ணு தும்புவோம். அந்த பாடி அதை அக்செப்ட் பண்ணாத அந்த தூசிய. தும்புறதுன்னா சும்மாவா, என்னது கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின் போற வேகத்துல தும்புறோம். நமக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு ட்ரெயின் ஒரு சின்ன அந்த தும்மலை தள்ளுற அளவுக்கு அந்த ட்ரெயின் இருந்துச்சுன்னு சொன்னா, நீங்க அப்படியே ஒரு தும்பிக்கிட்டே போனீங்கன்னா சென்னைக்கே கொண்டு போயிடலாம். மனிதன் அவ்வளோ ஃபோர்ஸா தும்புறா, என்ன உடம்பு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. எந்த பொருள் வந்தாலும் தும்மல்ல வரலன்னா அடுத்து மூக்குல தண்ணியா ஊத்துது, அடுத்து சளி பிடிக்குது, அடுத்து காய்ச்ச வருது. உடம்புல தேவையில்லாத ஒண்ணு வந்துச்சா நான் வெளியேற்றிதாப்பா தீருவேன். இது உடம்பினுடைய
ஃபார்முலா. ஆனா பாருங்க, அந்த ஒரு ஒரு உயிரணு, ஒரு ஆணினுடைய ஸ்பெர்ம் ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையோடு சேர்ந்து அது போய் கர்ப்பப்பையில தங்குகிற பொழுது அது அப்படியே சேஃப் ஜோனுக்கு போகுது. சொல்லுவாங்க, அதாவது என்னது, நீங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா ஒரு லேடி என்ன செய்யக்கூடாது, தண்ணி தூக்க கூடாது, ஒரு லேடி அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது, ஏன் கரு கிளஞ்சிருன்னு சொல்லுவாங்க. லேடி ஜங்குன்னு மேல இருந்து கீழே குதிச்சா கூட கரு என்ன செய்யாது, அவ்வளவு எளிதில் கிளையாது. எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் என்ன செய்ய அல்லாஹ் அப்படி அதை அந்த கராரும் மக்கீன் என்று அல்லாஹ் பேர் வைக்கிறார். ரொம்ப சேஃபான பாதுகாப்பான இடத்தில வைத்து நாம் பாதுகாக்கிறோம். அப்படியே வளர்ந்து ஒரு குழந்தையாக நம்ம பிறந்து, இது ஒரு நீண்ட தலைப்பு, பேசிக்கொண்டே போகலாம். வளர்ந்து ஆளாகின்றிருக்கீங்க, அமர்ந்து இருக்கிறோமே, இதற்கு பின்னாடி ரப்புல் ஆலமீனுடைய அருள் இல்லையா? அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், இவ்வளோ அருள் செய்திருக்கிறேன். ஒரு மனிதன் சின்ன உதவி வாங்கினா அதுக்கு நன்றி செலுத்துவதற்கு நிறைய ட்ரை பண்ற முயற்சி பண்ணுகிற உனக்கு நான் இவ்வளவு அருள் செய்திருக்கிறேன், மறந்து விட்டு அல்லாஹ் தான் சொல்றான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்பிற்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்விற்கு நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும். எப்படி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது? நன்றி செலுத்துறதுனா என்ன? அதற்கு பல வழிகள் இருக்கிறது. அதுல முதலாவது வழி என்ன? அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து நடப்பது. அல்லாஹ் சொன்னதை செய்யறது, அல்லாஹ் எதை நமக்கு கடமையாக்கி இருக்கிறானோ அதை செய்யறது. இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நன்றி செலுத்துவதனுடைய உச்சபட்சமான ஒரு நிலை. வெறுமனே அல்லாஹ் உனக்கு ரொம்ப நன்றி, நம்ம என்ன செய்யறோம், துவால உட்கார்ந்து இறைவன் எனக்கு அதை கொடுத்தனே, எனக்கு உனக்கு நன்றி என்று சொல்லுவதை விட எது அயலா தரஜா என்று கேட்டால், அல்லாஹ் சொன்னதை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நம்ம செய்யறது. ஒரு ஆள் வேலை பார்க்கறான், ஒரு பையன். அந்த பையனுக்கு நான் என்ன செய்யறேன்னா, நான் ஒரு நல்ல முதலாளி, அவன் கேட்கறதெல்லாம் நான் அள்ளி கொடுக்குறேன். இந்தரா புறா, உனக்கு ஸ்கூலுக்கு வேணுமா வாங்கிக்க, இந்த காலேஜுக்கு வேணுமா வாங்கிக்க, மெடிக்கலுக்கு வேணுமா வாங்கிக்க, வீட்டு தேவைக்கு வேணுமா வாங்கிக்க. அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட வாங்கிட்டு என்னைய பத்தி சொல்றான், என் முதலாளி ரொம்ப தங்கமான மனுஷங்க, எப்ப கேட்டாலும் சிரிச்ச முகம் மாறாம காசு கொடுப்பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான், என்னை புகழ்ந்துகிட்டே இருக்கிறான். நான் என்ன செய்யறேன், அவன்கிட்ட பார்த்துட்டு இந்த வேலையை கொஞ்சம் முடிச்சு வச்சிடறாட்ட, கரெக்டா ஒரு 5 மணிக்குள்ள முடிச்சிடறா அப்படின்னு சொல்றேன். அவன் என்ன செய்யறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலையை செய்யாம திரும்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா, எங்க முதலாளி தங்கமான ஆளுங்க, மனசான ஆளுங்க என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். நம்ம என்ன செய்வோம், இவனை நல்ல தொழிலாளி என்று சொல்லுவோமா, மோசமான தொழிலாளி என்று சொல்லுவோமா? வெரி ஒஸ்ட். வாயிலே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஜாலங்காச்சிட்டு போய்கிட்டே இருப்பான். அப்ப எனக்கு யார் நல்ல என்னிடத்திலே வாங்கிய பணத்திற்கு அவன் லாயல்ட்டியாக விசுவாசமாக நடக்க வேண்டும், அவன் என்ன செய்யணும், அவன் என்னிடத்திலே நான் சொன்ன வேலையை அவன் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய இவ்வளவு நிஅமத்துகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவன் நிஅமத்துகளை அனுபவிக்கிற நாம், அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு ஏவி இருக்கிறானோ அது அனைத்தையும் செயல் வடிவத்திலே கொண்டு வர வேண்டும். குறைந்தபட்சம் அல்லாஹ் கடமையாக்கிய விஷயங்கள், ஐவேளை தொழுகை ஜமாஅத்தை மிஸ் பண்ணவே கூடாது, எந்த சூழலிலும். ரமலானுடைய நோன்பு விடவே கூடாது, அல்லாஹ் அனுமதித்த இடங்களை தவிர. ஜக்காத் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு விட்டதா, அதை உட்கார்ந்து நேரம் ஒதுக்கி சல்லி பைசா முதற்கொண்டு பிரித்து அது ஏழைகளிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும். ஏன்னா அல்லாஹ்ட்ட இருந்து அவ்வளோ அருள்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இவ்வளவு அருள்களை அனுபவிக்கல, இவ்வளோ வாழ்க்கை அவர்களுக்கு விசாலப்படுத்தி கொடுக்கப்படவில்லையே. ஒரு லப்பர் செருப்பு அன்னைக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, எல்லா ஊர்லயும் இங்கெல்லாம் அங்க கலாச்சாரம் இருக்கான்னு தெரியல, நான் சின்ன பிள்ளையா இருக்கப்ப, நான் ஒரு 8th 9th படிக்கிறப்ப எனக்கே அனுபவம் இருக்கிறது. வருஷத்துக்கு ஒரு செருப்பு 2 செருப்பு தான் வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் என்னன்னா அந்த ஹவாய் லப்பர் செருப்பு. அது என்ன செய்வோம்னா, நம்ம போட்டு அதை நடந்து அதை தேய்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, பெருநாக்கு தான் செப்பல் வரும். என்னன்னா அந்த செப்பலை வாங்கி கடைசியில் அதுல போய் கடைக்காரனை போய் தைக்க கொடுக்கவும் முடியாது. அதை ஸ்டிச் பண்ணி அதை போடலாமான்னு பார்த்தா அவன் ஒரு 2 தடவை 3 தடவை பார்ப்பான், 4 தடவை அவன் ஒரு மாதிரி பார்ப்பானேன்னு பயந்துகிட்டே கொண்டு போகாம, அதுல என்னது பெருநாக்கு ஒன்று 10 நாள் தான் இருக்கு, 5 நாள் தான் இருக்குண்டா, அதுல நம்ம என்ன செய்வோம், ஊக்க போட்டுக்கிட்டு அப்படியே நடந்து போன அனுபவங்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கானு எனக்கெல்லாம் இருக்கிறது. வாழ்க்கை அவ்வளவுதான் இருந்துச்சு. இன்றைக்கு என்னது, நம்ம செப்பல் வாக்கிங்க்கு ஒரு செப்பல், வேலைக்கு ஒரு செப்பல், அதுக்கு ஒரு செப்பல், இதுக்கு ஒரு செப்பல். பிள்ளைகளை பார்த்தா அவங்களுக்கு நிறைய நம்ம வசதிகள் செஞ்சு குறிப்பா செருப்ப சொல்றேன் நான். ஆனா நம்முடைய சிறந்த முன்னோர்களை பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அன்பார்ந்த சகோதரர்களே, அவர்களுக்கு வாழ்க்கை ரொம்ப சுருக்கப்பட்டிருந்த நேரத்தில்,
அவங்களுக்கு ரிசுக்குகள் ரொம்ப குறுகிய அளவு கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நன்றியோடு நடந்து கொண்டார்கள். பாருங்கள், ஒரு அற்புதமான செய்தி. மிக்தாத் இப்னு அம்ர் இப்னு அஸ்வத் என்கிற நபித்தோழர், சுருக்கமாக மிக்தாத் என்று அவர்களை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நகைச்சுவை உணர்வுள்ள ஒரு நபித்தோழர். எதையுமே என்ன செய்வாங்கன்னா ஒரு ஹியூமர் சென்ஸோட எடுத்துக்குவாங்க. எதை எடுத்தாலும் சரி, அது சிம்பிளான மேட்டரா இருக்கும், அதை ஒரு நகைச்சுவாயாக ஆக்கி சிரித்து கொண்டிருப்பார்கள். அப்படியான அந்த நபித்தோழர், அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு நாள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க அவங்களே சொல்றாங்க, நானும் என்னுடைய 2 தோழர்களும், மொத்தம் 3 பேர் நாங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உணவுகளை தேடி ஒவ்வொரு ஆள்கிட்டயா நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எந்த அளவுக்குனா, நாங்க அந்த உணவுகளை தேடி தேடி எங்களுடைய கண்ணுலாம் இந்த பசியில காது கேட்காது, கண்ணு பிளர் அடிக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்ப சாப்பிட்டோன்னதாப்பா கண்ணே தெளிவாது, இப்பதான்ப்பா எல்லாமே தெளிவா தெரியுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு எங்களுடைய செவிகளும் எங்களுடைய பார்வைகளுமே எங்களுடைய அந்த கடும் முயற்சியால போயிருச்சு. நான் நேரா போனேன், சஹாபாக்கள்கிட்ட கேட்டேன், யாருமே எங்களை அக்செப்ட் பண்ணிக்கல, உணவு தர்றதுக்கு யாருமே எங்களுக்கு ஒத்துக்கல. நான் கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதரின் வீட்டுக்கே போயிட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அன்றைக்கு 3 ஆடுகள் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எங்களோடு நாங்க ஒரு பேசிக்கொண்டோம். என்ன பேசிக்கொண்டோம்டா, இந்த ஆட்டிலிருந்து பால் கறங்க, பாலை கறந்து நீங்க 3 பேரும் குடிச்சிருங்க, குடிச்சிட்டு எனக்கான பங்கை நீங்க என்ன செஞ்சிருங்க, வச்சிருங்க, அதை நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் என்ன செய்தோம், பேசிக்கொண்டோம். வளமையாகவே நாங்கள் என்ன செய்வோம், எங்கள் ஆட்டிலிருந்து பாலை கறப்போம். நல்லா மடியில ஒரு சொட்டு பால் இல்லாத அளவுக்கு வலிச்சு நாங்க பாலை கறந்துருவோம். பாலை கறந்துட்டா, அதாவது எங்களுடைய பகுதியை குடிச்சிட்டு ரசூலோட பங்கை வச்சிருவோம். அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்குள்ள வருவாங்க. வருகிற பொழுது சலாம் சொல்லி கொண்டு வருவார்கள். இரவிலே தூங்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு கேட்காத வண்ணமும், விழித்து கொண்டிருக்கிறவர்கள் கேட்கிற வண்ணமும் ரசூலா சலாம் சொல்லிட்டு வருவாங்க. சலாம் சொல்லி முடிச்ச உடனே அவங்களோட பாலை போய் குடிப்பாங்க, குடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்படியே தொடர்ந்து என்ன செய்தது, நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் ஷைத்தான் என்னுடைய உள்ளத்திலே ஒரு வஸ்வாசை போட்டுட்டான். என்ன போட்டுட்டானா, மிக்தாத், இந்த பாலா ரசூலாவுக்கு ஒரு விஷயமே கிடையாது, அன்சாரிகள் உங்களுக்கு நிறைய கொடுத்துருவாங்க, சும்மா குடிங்க பாத்துக்கலாம் அப்படின்னு ஷைத்தான் என்னிலே வசுவாசை போட்டான். அந்த பாலை நான் நல்ல குடிச்சேன், வயிறு ஃபுல்லா ரெம்பிருச்சு. அந்த 2 தோழர்களும் அவங்களோட பங்கை மட்டும் குடிச்சு போய் படுத்துட்டாங்க. நான் நல்லா குடின்னு குடிச்சு வயிறே ரெம்பிருச்சு. ரெம்பின உடனே ஷைத்தான் மீண்டும் நத்தமணிய ஷைத்தான் எனக்கு ஒரு கைசேத உணர்வை கொடுத்தான். ஃபகால், ஷைத்தான் சொன்னா, வைஹத், உனக்கு நாசம்தான், மா சனஅத, நீ என்ன செஞ்சிட்ட, அஷரிப்த ஷராப முஹம்மதுனுடைய பங்கையா நீ குடிச்சிட்ட. ஷைத்தான் பேசுறான், அவனோட உள்ளத்துல போடுறான், முஹம்மதுடைய பங்கையா குடிச்சிட்ட. ஃபயஜி, வளமை போல அல்லாஹ்வுடைய தூதர் வர போறாங்க. ஃபலா யஜிதுஹு, பாலை பார்க்க போறாங்க, இருக்காது. ஃபயதுஉ அலைக, உனக்கு எதிராக துஆ செய்ய போகிறார்கள். ஃபதஹ்லிக், நீ அழிய போகிறாய். ஃபதத்ஹபு துன்யாக வ ஆখিরাতুக், உன்னுடைய உலகமும் போகுது, உன்னுடைய ஆখিরাத்தும் போகுது, உன் சோலி முடிஞ்சு. ஷைத்தான் பல வார்த்தைகளிலே சுருக்கமா இதுதான் விஷயம், முடிஞ்சோம், உன் வாழ்க்கையே க்ளோஸ் அப்படிங்கிற கருத்துல ஷைத்தான் என்ன சொல்லிட்டான். மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒண்ணுமே முடியல. ஒரு சின்ன அவங்கள்ட்ட ஒரு போர்வை மாதிரி ஒன்னு இருந்துச்சு. அதை தலைக்கும் பொத்தி பாக்குறாங்க, கால் தெரியுது, காலுக்கு பொத்தி பாக்குறாங்க, தலை தெரியுது. சரி, எப்படியாச்சும் ட்ரை பண்ணி தூங்கிடலாமான்னு பார்த்தா தூக்கமே அவங்களுக்கு வரமாட்டேங்குது. இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்க போதோ தெரியலையே. நேராக அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே வருகிறார்கள். வளமை போல தூங்கி கொண்டிருக்கிறவர்கள் கேட்காத வண்ணம், விழித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கேட்கிற வண்ணம் சலாம் சொல்லிட்டு வர்றாங்க. ஒழு செய்கிறார்கள், தொழுகிறார்கள். தொழுது விட்டு நேராக எழுந்து போய் அந்த அந்த இருக்கிற அந்த கோப்பை கிட்ட போயிட்டாங்க. மிக்தாத் அப்படியே பார்த்து கொண்டே இருக்கிறார், நடுங்கிய பார்வையோடு. என்ன நடக்க போகிறதோ. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பாத்திரத்தை திறந்து பார்க்கறாங்க, உள்ளுக்குள்ள பாலே இல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் தங்களுடைய கையை அப்படியே உயர்த்துறாங்க. மிக்தாத், தொலைஞ்சேன், நான் இன்னைக்கு அழிய போகிறேன், நபிகளார் எனக்கு எதிராக துஆ செய்ய போகிறார்கள் என்று மிக்தாத் அப்படியே நடுங்கிய பார்வையோடு பார்த்து கொண்டிருக்கிறார். கையை உயர்த்தி அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம அத்இம் மன் அத்அமனி வஸ்கி மன் சகானி, இறைவா, எனக்கு உணவளித்தவர்களுக்கு நீ உணவளித்து விடு, எனக்கு தண்ணீர் புகட்டியவர்களுக்கு நீ தண்ணீர் புகட்டி விடு.
அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செஞ்சாங்க, ஒரு சிங்கிள் டிராப் பாலை கூட நபிகளார் குடிக்கவில்லை. இத பார்த்த உடனே மிக்தாதுக்கு இன்னும் அப்படியே கை சேதம், அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஆஹா, அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சிருக்காங்க, எனக்கு உணவளித்தவர்களுக்கு உணவளி, எனக்கு தண்ணீர் புகட்டியவர்களுக்கு தண்ணீர் புகட்டு. நான் அந்த லிஸ்ட்லயே இல்லையே, நான் ரசூலோட பாலெல்லாம் எடுத்து குடிச்சு விட்டேன் முழுசா. நபிகளாருக்கு கண்டிப்பாக பாலை இப்ப கொடுக்க முடியாதுல, ஏன்னா என்ன செஞ்சாச்சு, கடைசி சொட்டு வரைக்கும் அந்த 3 ஆட்லயுமே கறந்தாச்சு. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வாளை எடுக்கிறாங்க. இந்த 3 ஆடு யாரோட ஆடு? யாருடைய ஆடு சகோதரர்? ரசூலோட ஆடு. அது அறுக்கன்னா யார்ட்ட அனுமதி கேட்கணும்? ரசூலோட அனுமதி. நேரா வாளை எடுத்து, நான் அந்த துவால வந்தே ஆவேன், நேரா அந்த 3 ஆட்டிலே போய் கேட்க, ஐயுஹா அஸ்மன், அதுல எது கொளுத்தாடுன்னு பார்த்து அதை நான் வெட்டலாம், வெட்டி சமைச்சு ரசூலாக்கு கொடுத்து அந்த துவால நானும் வந்துடலான்ட்டு நேரா போறா. அந்த 3 ஆடுகளுமே மீண்டும் அது வயிறு நிரம்பி இருந்தது. நான் அந்த பாலை கறந்து நேரா ரசூலாட்ட வந்தேன். ரசூலாட்ட வந்த உடனே ரசூலாட்ட அந்த பாலை குடிச்சு, இஷ்ரப், அல்லாஹ்வுடைய தூதரை பாலை குடிங்கன்னு ரசூலா வாங்கி, பசில தானே இருக்கிறாங்க, கடகடன் அந்த பாலை வாங்கி குடிக்கல. மிக்தாதை பார்த்து கேட்டார்கள், அஷரித்தும் ஷராபக்குமுல் லைலா, உங்களுடைய இரவு பங்கை நீங்க குடிச்சிட்டீங்களா, எனக்கு வந்து தர்றீங்களே. மிக்தாத் பதிலே சொல்லல, இஷ்ரப், அல்லாஹ்வுடைய தூதரை குடிங்களேங்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் குடிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் குடிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் குடிக்கிறாங்க. குடிச்சவங்க வயிறு நிரம்பிய உடனே மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த துஆவில் நானும் வந்து விட்டேன், அல்லாஹும்ம அத்தைமன் தஅமனி வஸ்ஸிமன் சகானி என்கிற அந்த துஆவில் நானும் வந்து விட்டேன் என்று உணர்ந்து அப்படியே அவங்க கீழே விழுந்து சிரிக்கிறாங்க. எதையுமே நகைச்சுவா எடுக்கிற நபித்தோழர் தானே, அப்படியே கீழே விழுந்து சிரிக்கிறாங்க. விழுந்து சிரிச்ச நபிகளாருக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படி என்ன நடக்குதுங்க, இப்படி சிரிக்கிற, பாலத்துல குடிச்சேன், அப்படியே புரண்டு சிரிக்கிறாங்க. ஆடைகள் எல்லாம் உயர்கிறது. மிக்தாத், உங்களுடைய ஆடைகளை சரி செய்யுங்கள், என்ன அப்படி மிக்தாத் எழுந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படிலாம் நடந்துருச்சு, கடைசியில போய் பார்த்தா பால் இருக்குன்னு சொன்ன உடனே, இது பரக்கத்திற்குரிய பால், உங்களுடைய இந்த தூங்கி கொண்டிருக்கிற 2 தோழர்களையும் எழுப்புங்க, அவங்களுக்கு இந்த பாலை கொடுப்போம்னு சொன்ன உடனே மிக்தாத் மீண்டும் பேசுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க பாலை குடிச்சிட்டீங்க, நானும் பாலை குடிச்சிட்டேன், வேற யாரு பாலை குடிச்சா எனக்கு என்ன, குடிக்கலாம் எனக்கு என்ன, அதெல்லாம் எழுப்ப முடியாதுங்கிற அந்த தோரணையிலே அவர்கள் பேசிவிட்டு சென்றார்கள் என்கிற செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா, இமாம் திர்மிதி, முஸ்லிம் ரெண்டுலயுமே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் சொன்ன வாசகம் முஸ்லிமினுடைய திர்மிதியினுடைய வாசகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களை பாருங்கள், மிக குறைந்த ரிசுக்கை பெற்றுக்கொண்டு, அந்த ரிசுக் கூட உங்களுக்கு ஆக்சுவலா கிடைக்கல, அப்படியான சூழ்நிலையிலும் கூட இறைவா எனக்கு உணவளித்தவர்களுக்கு உணவளித்து விடு, எனக்கு தண்ணீர் புகட்டியவர்களுக்கு தண்ணீர் புகட்டி விடு என்று அல்லாஹ்வை அந்த உணவை பெற்றுக்கொள்ளாத நிலையிலும் கூட புகழ்ந்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு என்னுடைய உங்களுடைய நிலை என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது? அல்லாஹ் இதைத்தான் சொல்லுகிறான், இன்னல் இன்சான லி ரப்பிஹி லகனூத், மனிதன் நிச்சயமாக தன்னுடைய ரப்பிற்கு நன்றி கெட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் மிக சுருக்கமாக, இது ஒரு நீண்ட நெடிய தலைப்பு, அப்படியே சில வகுப்புகள் பேச வேண்டிய தலைப்பு இது என்றாலும் மிக சுருக்கமாக உங்களுக்கு ஒரு கிளான்ஸ், ஒரு தகவலை நான் தந்திருக்கிறேன். என்னென்றா, நாம் ரப்பிடத்திலே பெற்ற அந்த அருட்கொடைகளுக்காக அல்லாஹ்விடத்திலே நிறைய நன்றி செலுத்த வேண்டும். இன்னும் நன்றி செலுத்துவதனுடைய வகைகள் நிறைய இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் என்ன செய்வோம், நம்ம அடுத்தடுத்து நாம் பார்க்க முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம இந்த கேட்ட செய்தியின் அடிப்படையிலே நாம் அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, அவன் நமக்கு செய்த அந்த நியாமத்துகளை எல்லாம் எண்ணி பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.